லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, ஆனாலும் பரம்பரை நகை மாதிரி வருமா? நீ சொன்னது ரொம்ப சரிதான். பரம்பரை நகை மாதிரி வராது. அதனாலதான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். அதனால என்ன, பொண்ணுக்கு நகை போடணும், போட்டாச்சு. இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம்? துர்கா, இதெல்லாம் எடுத்து உள்ள போய்மா. இந்தா. சரிம்மா. அப்புறம் துர்கா, ஒரு முக்கியமான விஷயம். கல்யாணத்துக்கு நகை கேட்காத மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன்ல, அத மட்டும் மறந்துடாத, சரியா? அப்புறம் வெற்றி, நீங்க தானே சொன்னீங்க எவ்வளவு நகை வேணாலும் நானே பண்ணித்தரேன் அப்படின்னு. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நீ சீரியஸா எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்காத. வெற்றி, நகையெல்லாம் எங்க வச்சிருக்கு இந்த மீனாட்சி அக்கா? எங்கேயும் காணுமே. துணிக்கடியில துணியோட துணியா வச்சிருக்குது இந்த நகைகளை. மீனாட்சி அக்கா ரொம்ப விவரம் தான்.
ஓட்டு வீட்டுல இருக்கிற நகை எடுக்கிறதுக்கு இவ்ளோ நேரமாடா? ஒவ்வொரு இடமா தேட வேணாம். ஆமா, இது அப்படியே பெரிய பங்களா பாரு. அக்கா, சந்தேகமே வராத மாதிரி நகை எல்லாத்தையும் துணியோட துணியா ஒளிச்சு வச்சிருக்காக்கா. அதெல்லாம் அவ விவரமா செய்வா. ஆனா நாம அவளை விட விவரம்னு அவளுக்கு தான் தெரியல. அதுக்காக தான் இத பண்றோம். சரி சரி, நகையெல்லாம் எடுத்து குடுறா. இந்தாக்கா. ஆமா, எல்லா நகையும் எடுத்துட்டு வந்துட்டல? அக்கா, சிந்தாம செதறாம அத்தனை நகையும் தூக்கிட்டு வந்துட்டேன். சரி, இதெல்லாம் ஒரிஜினல் நகை தானா? இது எல்லாமே ஒரிஜினல்கா. அக்மார்க்கு 80 பவுன்னா சும்மாவா? என்ன விலை இருக்கும்னு யோசிச்சு பாரு. ஆமாண்டா. அக்கா, அதெல்லாம் உனக்கு தான். என்னக்கா? டேய், இதாடா எனக்கு முக்கியம். நான் நினைச்சா 100 பவுன் நகை நாளைக்கே வாங்குவேன், தெரியும்ல? எனக்கு வேண்டியதெல்லாம் யமுனா கல்யாணம் நிக்கணும். அந்த மீனாட்சி 4 பேருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நின்னு அழணும். அதுதான் எனக்கு வேணும், புரியுதா? சரி சரி, உன் போன் எடு, சீக்கிரம் எடு. நீ வண்டியில ஏறு. என்ன புஷ்பா இந்த நேரத்துல? என்ன கோகிலாமா, நான் சொன்ன மாதிரி நகையை பார்க்க வரேன்னு சொல்லிட்டீங்கல்ல? ஆனா நீ எதுக்கு அதை சொல்ல சொன்னேன்னு எனக்கு இப்ப வரைக்குமே அது புரியல புஷ்பா. நான் சொன்னதை நீங்க மீனாட்சி கிட்ட சொன்னீங்களா இல்லையா? அதெல்லாம் நீ சொன்ன உடனே அதை சொல்லிட்டேன் புஷ்பா. ஆனா அவங்க சொல்றத வச்சு பார்த்தா எல்லா நகையும் ரெடியா தான் இருக்கும் போலயே. நாளைக்கு நீங்க போய் நகையை காமிங்கன்னு சொல்லும்போது அவங்க கையில நகை இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி. என்ன சொல்றீங்க புஷ்பா? பின்ன நான் என்ன சும்மாவா உங்ககிட்ட நகையை பார்க்க வரலாமான்னு கேட்க சொன்னேன். எல்லா பிளானும் பக்காவா ரெடி. ஓ, அப்போ நாளைக்கு அவங்க நகையை காமிக்கலன்னா அங்கேயே நம்ம கல்யாணத்தை நிறுத்திட்டு வர வேண்டியதுதான். கரெக்ட். நாங்க போய் என்ன சொல்ல போறேன் தெரியுமா? நகைய பார்க்க வர சொல்லிட்டு நகை இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பா, இப்படி ஒரு ஏமாத்துக்காரங்க குடும்பத்தை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்ல போறேன் பாருங்க. கோகிலாமான்னா சும்மாவா? அப்போ நாளையோட இந்த கல்யாணம் நிக்குது. ஆமா ஆமா, மண்டபத்துக்கு போறதுக்குள்ள இந்த கல்யாணம் நின்னுட்டா ஐயோ அப்பா, நான் நிம்மதியா இருப்பேன் புஷ்பா. மண்டபத்துக்கு போயிட்டு எப்ப இந்த கல்யாணம் நிக்கும்னு ஐயோ அந்த டென்ஷனை கண்டிப்பா தாங்கவே முடியாதுமா. ஓ, ஒருவேளை அந்த சக்தி கழுத்துல இந்த வெற்றி தாலி கட்டின மாதிரி, ஐயோ இந்த கார்த்தி பாட்டுக்கு அந்த யமுனா கழுத்துல தாலி கட்டிட்டா ஐயோ நான் என்ன பண்றது? சரி புஷ்பா, நாளைக்கு மீனாட்சி வீட்டுக்கு போலாம், என்ன சொல்ற? நான் வராமையா? நான் வந்து அங்க நின்னதுமே அந்த மீனாட்சிக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிரும். இதுல என்னமோ இருக்குன்னு அவ பரிதவிச்சு நிக்கிறத பார்த்து நான் ரசிக்க வேண்டாமா? அதுக்காக தான் நானும் வரேன். சரி புஷ்பா, நான் போனை வச்சிடுறேன். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே. அக்கா, பக்காவா பிளான் பண்றக்கா. என்ன ஆனாலும் இந்த தடவை மீனாட்சியால தப்பிக்கவே முடியாதுடா. யமுனா கல்யாணத்தை நடக்கவே விடக்கூடாது. சக்தி, யமுனாக்கா, என்ன முகத்துல வேற மாதிரி கலை வந்துருச்சு? இல்லையே, எப்பவும் போலதாண்டி இருக்க. என்ன கார்த்திக் சார் வராரா? போடி, அவர் ஒன்னும் வரல. அவரு வராமலையே முகத்துல இவ்ளோ கலை வந்திருக்கு. அப்ப அவர் வந்திருந்தா கேட்கவே வேண்டாம். அது சரி, இன்னைக்கு என்ன கொஞ்சம் ஓவரா ட்ரெஸ் பண்ண மாதிரி தெரியுதே? இல்லையே. இல்லையே, என்ன வெற்றி கூட ரொமான்ஸா? சும்மா இருக்கா? நீங்க போய் நகையை காமிங்கன்னு சொல்லும்போது
அவங்க கையில நகை இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி. வாங்க வாங்கம்மா. வரேங்க. வாங்க. வாமா. ம். நல்லா இருக்கேம்மா. வாங்க. ம். புஷ்பா வாங்க. நான் தானே உங்களை கூப்பிடுறேன். உள்ள வாங்க. என்னக்கா நம்மள வெறுப்பேத்துறதுக்காக இவளை கூட்டிட்டு வந்திருக்காங்களா? வேணும்னு புஷ்பாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க பாரு. சரி, இப்ப எதுவும் பேசாதே. வா, உள்ள வா. ம். புஷ்பா வாங்க. வாங்க, உட்காருங்க. ஆ. புஷ்பா உட்காருங்க. என்ன மீனாட்சி அக்கா, எப்படி இருக்கீங்க? இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தாங்க. மீனாட்சி அம்மா, நகையெல்லாம் பார்க்கலாமா? ஆ, துர்கா, அந்த நகைப்பெட்டியை எடுத்துட்டு வாமா. ம். என்ன சக்தி, எப்படிமா இருக்க? அவளும் இது வரைக்கும் நல்லா தான் இருக்கா. நான் நல்லா இருக்கேன் அத்தை. ரங்கநாயகி வீட்டுக்கு மருமகளா போயிட்ட, உனக்கு என்ன? நல்லா தான் இருப்ப. வெய்மா. என்னம்மா, நகைப்பெட்டி ரொம்ப வெயிட்டா இருக்கா? 80 பவுன்ல பின்ன வெயிட்டா இருக்காதா என்ன? ஆ? ம். உள்ள வெறும் செங்கல் தான் இருக்கும். நகையெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தாம்பூல தட்டை எடுத்துட்டு வா துர்கா. ஐயோ, ஒண்ணு போதாதே. துர்கா, 2 எடுத்துட்டு வா, சரியா? ம். சரி வெற்றி. 40 40 80 பவுன்ல, அதுக்காக சொன்னேன். என்ன 2 பேரும் எந்திரிச்சிட்டீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் இவ்ளோ நகைய பார்த்ததே இல்லையா? ஐயோ, இதெல்லாம் நம்ம யமுனாக்கு வாங்கின நகை மாதிரியே இல்லையே. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மா
இந்த நகைய என் கல்யாணத்துக்கு போட்டாங்க. அது மட்டும் இல்ல, இதுல என் பாட்டி நகையும் இருக்கு. பரம்பரை நகையாச்சே. இல்ல, இதெல்லாம் ஏன் நகைங்க? என் வீட்ல இருந்த நகை. என்ன சொல்றீங்க புஷ்பா? அம்மா, என்ன இது? பூ நகையா? ஆமாமா, இதெல்லாம் அந்த காலத்து நகை. ஏன் பரம்பரை நகைமா இதெல்லாம். முதல்ல இதெல்லாம் எப்படி இங்க வந்தது? நாம வாங்கின நகையெல்லாம் எங்க போச்சு? ஏய், என்ன எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இதெல்லாம் ஏன் நகை? ஏன் புருஷன் எனக்காக கொடுத்த நகை. இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? அதானே, உங்க வீட்ல வச்ச நகை எப்படிங்க இங்க வரும்? நல்லா பாருங்க, இதெல்லாம் மீனாட்சி அம்மாவோட நகைங்களா தான் இருக்கும். இத பார், இதெல்லாம் ஒரு காலத்துல மீனாட்சியோட நகைகளா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ இதெல்லாம் ஏன் நகை? ஓ, சரி, இப்ப அதுவா பிரச்சனை? எங்க வீட்ல இருந்த நகை எப்படி இங்க வந்துச்சு?